ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சனிட்டா சேஸ் வாட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சில்லான ஒரு கிறிஸ்மஸ் விலாக், கிரிப் செட் பண்ணுற விலாக். ஸோ எல்லா இயரும் இந்த பாக்ஸ் வந்து மேலேருந்து இறக்கி வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஸோ நான் அதை இறக்கி வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் நல்லா இருக்குது என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த டேபிளை செட் பண்ணி வச்சுருந்தேன். மித்த திங்ஸையும் மேலேருந்து இறக்கி இப்போ தான் செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஆங்கிளில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா இயருமே எங்கள் அப்பா ஒரு என் அக்காவோட ஹெல்ப்போடு தான் கிரிப் செட் பண்ணுவேன். ஆனால் இந்த இயர் அவங்க 2 பேருமே ஒர்க்னால 23 or 24 தான் வீட்டுக்கு வருவோன்னு சொன்னனால ஸோ நான் வந்து தனியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இறங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை ஃபுல்லாக ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் க்ரில்லோடு சேர்த்து நூல் கட்டணும். அது நூல் கட்டினா தான் அந்த மவுண்டெயின் மாதிரி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதை வச்சு இந்த நூல் தான் கட்டுவாங்க. ஸோ அதை வந்து அந்த க்ரில்லேருந்து டைட்டாக இழுத்து எல்லா இந்த இதுலேயும் விட்டு கட்டிகிட்டு இருந்தேன். இந்த நூல் கட்டுறது தான் வந்து கரெக்டாக பண்ணணும். இது வந்து டைட்டாக கட்டிட்டாலே மோஸ்ட்லி ஆஃப் த ஒர்க் இஸ் டன், அந்த மாதிரி தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே நாங்கள் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண பேப்பர்ஸே அப்படியே இருந்துச்சு. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாங்குலர் ஷேப்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் அதே வந்து சைஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ மித்ததுக்கு வந்து அளவு எடுத்து நான் அப்படியே கட் பண்ணி ஒட்டிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து செலோ டேப் போட்டு அந்த கட் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக அந்த டேபிளை ஃபர்ஸ்ட் கீழே கவர் பண்ணிடலான்னு அதை கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிரிப் பேப்பரில் ஒரு ஃபேவரட் திங் இருக்குது எனக்கு. அது என்னதுன்னா, இந்த புது பேப்பராக இருந்துச்சுன்னா அதை வந்து க்ரஷ் பண்ணணும். இந்த புது பேப்பர் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண மிச்சம் அது அப்படியே இருந்துச்சு புதுசாக. இது ஏன் க்ரஷ் பண்ணுறோன்னா, அந்த மவுண்டெயின் அந்த ஃபீல் வரத்துக்கு க்ரஷ்டாக அப்படியே அன்ஈவனாக இருக்கிறதுக்காக. ஸோ இது நல்லாயிருக்கும். அது வந்து அந்த புது பேப்பர் எடுத்து ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி அதை தான் அப்படியே போடுவோம். பிகாஸ் அது அப்போ தான் அந்த நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும். அதுக்காக நாங்கள் அப்படி பண்ணுவோம். ஒரு வழியாக கீழே ஃபர்ஸ்ட் டேபிளை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் எடுத்து அந்த மேலே வந்து அந்த பார்ட்டை கவர் பண்ணோம். அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து அம்மா செலோ டேப் வெட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைட்ஸ் 2 கவர் பண்ணணும். அதுக்கு அளவு எடுத்துகிட்டு அது கரெக்டான அளவில் வந்து எடுத்து அதை க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 2 சைடையும் கவர் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் அந்த ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அது கீழ் பார்ட்டும் கவர் பண்ணணும். அந்த ஸ்டீல் அந்த இது தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக அதையும் அளவை எடுத்து பிரித்து அப்புறம் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேக் ஃபுல்லாக வைக்கோல் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா வருஷம் ரியல் வைக்கோல் தான் அந்த குடிலுக்குள்ளே போடுவோம். ஏன்னா வந்து ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்தனால. ஸோ அதுக்கு வந்து அந்த வைக்கோல் ஒரு பேக் ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ தேவையில்லாதனால தேவைப்பட்டதை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் பிச்சு அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் பண்ணதில் இதான் கைஸ். இப்போதைக்கு அந்த ஃபினிஷிங் நான் ஓரளவுக்கு பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன், ஒரு 70%. இப்போ வந்து மேலேருந்து அந்த ஸ்டாச்சு பாக்ஸ் இருக்குன்னா, இது வந்து இந்த கிரிப் செட் வாங்கி ஒரு 4 years இருக்கும். எல்லா வருஷமும் இந்த கிரிப் பாக்ஸ்லேருந்து அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. எப்பயுமே நான் தான் இந்த வேலையை பார்ப்பேன். அதை எடுக்கிறது அப்புறம் அந்த உள்ளே அடுக்கிறது அதான் நான் தான் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அதே மாதிரி நான் அதை எடுத்து ஃபுல்லாக அடுக்கிட்டு இருந்தேன். வெளில போக வேண்டியது இருந்துச்சு அம்மாவோட. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சூஸ் அடுக்கி வச்சுட்டு போயிடலான்னு ஸோ ஃபுல்லாக எல்லா ஸ்டாச்சூஸையும் அடுக்கி வச்சுட்டேன். ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் அடுக்குன அப்புறம் இந்த லைட் போடுற ஒர்க் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோவா தெரியாது, அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்லாம். ஸோ அது வந்து என் அக்கா பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன். எல்லாமே அடுக்குனதுக்கப்புறம் அந்த ஜீசஸோடது மட்டும் நாங்கள் புது கர்ச்சீஃப் வச்சு மூடிடுவோம். பிகாஸ் அது பர்த்டே அன்னைக்கு கிறிஸ்மஸ் நைட் நாங்கள் மாஸ் போயிட்டு வந்தப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம். அது வரைக்கும் அது க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து எப்பயும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்கி இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து அந்த இதெல்லாம் ஈவென்ட் பண்ணி வச்சுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுற எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஹேங் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக ஹேங் பண்ணி முடிச்சப்பறம் அதையும் வந்து அந்த கிரிப் செட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன்.
இந்த இயர் என்னை தனியாக பண்ண சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் தூங்க போயிட்டேன். அப்புறம் வெளியில் ஸ்டார் கட்டுவோம். ஸோ அந்த ஸ்டார் ஒர்க்லாம் அப்பா பண்ணதுக்கு அப்புறமா க்ரிப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை நான் செவுத்து ஒட்டி போட்டிருந்தேன். அதையே மாற்றி க்ராஸாக வச்சுட்டு எல்லாமே மாற்றிட்டாங்க. அந்த பேப்பர்லாம் எடுத்து திருப்பி கட்டி அப்புறம் அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கும் நான் திருப்பி அசிஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே மாற்றினாங்க. மாற்றி அதுக்கப்புறம் அந்த லைட்னிங் ஒர்க்லாம் எங்கள் அப்பாவே லைட்லாம் போட்டுட்டு நான் அடுக்கி வச்ச ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் பண்ணுறதை வந்து நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன். இதுதான் கைஸ் ஃபைனல் லுக். இன்னும் அடுக்கல ஸ்டாச்சூஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ணி லைட் போட்டு செக் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அதோட ஃபைனல் லுக் இதுதான். அப்பா ஃபுல்லாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுதான் கைஸ் இந்த வியூ. இதோட கிரிப் செட் பண்ணுற vlog முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.